ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பர் சாஃப்டாக டோனட் எப்படி செய்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். டோனட் செய்கிறதுக்கு ஒரு சில டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணோம்னாலே நமக்கு வந்து நல்லா பர்ஃபெக்டாக கிடச்சிரும். வாங்க எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதுக்காக 125 ml அளவுக்கு நல்ல வெதுவெதுப்பான பாலை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் சர்க்கரை, 1 டீஸ்பூன் ஈஸ்ட், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போது இதை வந்து நம்ம ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு ஸ்டாண்ட் மிக்சர் பவுலில் நான் 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இதோட வெயிட் மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 250 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போது இது கூடவே நம்ம 1/2 டீஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 1 முட்டை இதெல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம கலந்து வச்சுருந்த ஈஸ்ட் மிக்சரையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது இதை வந்து நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஸ்பீட்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டாண்ட் மிக்சர் பார்த்தீங்கன்னா அகாரோவில் எலகேட் மாடல். இந்த ஸ்டாண்ட் மிக்சரோட பவர் பார்த்தீங்கன்னா 1400 வாட்ஸு. இந்த பவுலோட கெப்பாசிட்டி 5.5 லிட்டர். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 10 ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாண்ட் மிக்சரில் காப்பர் மோட்டார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாண்ட் மிக்சரோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட ஸ்டாண்ட் மிக்சர் இல்லை அப்படின்னாலுமே கையிலேயே நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவு நல்லா ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இந்த சமயத்தில் 30 கிராம் அளவுக்கு வெண்ணெய் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். வெண்ணெயை சேர்த்த பிறகு இதை திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ண விடுங்க. மாவு வந்து நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா ஒரு கிளிங் ஃபாயில் அப்படி இல்லைன்னா ஒரு பிளேட் வச்சு மூடிடுங்க. 45 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் ஆகும். அப்படியே வச்சுருங்க. இது வந்து நல்லா 2 மடங்காக உப்பி வர வரைக்கும் அப்படியே வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட டோ நல்லா ரைஸ் ஆகி வந்துருச்சு. இப்போ இதை வந்து ஒரு டைம் நம்ம நல்லா பஞ்ச் பண்ணிவிட்டு இதிலேருந்து நம்ம சின்ன சின்ன போர்ஷன்ஸாக எடுத்துக்கலாம். இந்த டோனட்டோட சைஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் 50 கிராம்லேருந்து 80 கிராம் வரைக்கும் வச்சுக்கலாம். அதுக்கும் மேலே நீங்கள் வந்து எடுக்காதீங்க. நான் வந்து இன்றைக்கி 80 கிராம் இருக்கிற அளவுக்கு இந்த மாவு வந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து 50 கிராம்லேருந்து 80 கிராம்குள்ளே நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். இதே மாதிரியே எல்லா போர்ஷன்ஸையும் 80 கிராம் அளவுக்கு வர மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம எந்த ஒரு கிராக்ஸுமே இல்லாமல் நல்லா உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம ஒரு பட்டர் ஷீட் மேலே கொஞ்சமாக மைதா மாவு வந்து தூவி விட்டுட்டு அது மேலே இதை வச்சுட்டு லைட்டாக அமுத்தி விட்டுக்கோங்க. இதே மாதிரியே நம்ம எல்லா உருண்டைகளையும் ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அதை வந்து நல்லா கவர் பண்ணி வச்சிடலாம். இதை திரும்பவும் நம்ம 30லேருந்து 40 நிமிஷம் அப்படியே வச்சுருக்கலாம். அது வந்து கொஞ்சம் ரைஸ் ஆகி வரட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 40 நிமிஷம் ஆகிடுச்சு. இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே பெருசாகிடுச்சு. ஒரு குக்கி கட்டரை யூஸ் பண்ணி இதோட சென்டரில் நம்ம ஹோல் போட்டு எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட குக்கி கட்டர் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு மூடியை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம டோனட்டை கட் பண்ணி எடுக்கும்போது நமக்கு மேலேயும் சைட்லேயோ எந்த சைடுமே நமக்கு விரிசல் இல்லாமல் நல்லா நீட்டாக கிடைக்கும். அடுத்ததாக டோனட்டை ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெயோட டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 180 டிகிரி செல்சியஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆயிலோட டெம்பரேச்சர் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து அவுட் சைடு வந்து ரொம்ப ப்ரௌன் ஆகிடும், உள்ளே வந்து வெந்திருக்காது. அதே மாதிரி ஆயிலோட டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக இருந்தாலுமே டோனட் வந்து அதிகமாக எண்ணெய் எடுக்கும். டோனட்டை நம்ம 2 சைடுமே 1.5 நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். மொத்தமாக 3 நிமிஷம் நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். டோனட்டை ஃப்ரை பண்ணும்போது நம்ம வந்து ரொம்ப அதிகமான டெம்பரேச்சர் வைக்க வேணாம். எண்ணெய் வந்து சூடான பிறகு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க. அதே மாதிரி ஆயில் வந்து ரொம்ப கம்மியாக ஊற்றி டோனட்டை ஃப்ரை பண்ணாதீங்க. ஆயில் ரொம்ப கம்மியாக இருக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா நம்மளோட டோனட் வந்து கடாயோட பாட்டமில் மோதும் போது நமக்கு வந்து அந்த டெக்ஸ்சர் வந்து ப்ராப்பராக கிடைக்காது. அதனால் கொஞ்சம் அதிகமான எண்ணெய் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட டோனட் வந்து தொட்டு பார்க்கும்போதே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த டோனட் வந்து நல்லா ஆறின பிறகு நம்ம வந்து இதில் சாக்லேட் கோட்டிங் அப்படி இல்லைனா சுகர் கோட்டிங் கொடுத்துக்கலாம். சாக்லேட் கோட்டிங் கொடுக்கறதுக்காக நான் வந்து மில்க் சாக்லேட்டை இந்த மாதிரி மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நல்லா இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்து வச்சுருங்க. சுகர் கோட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா சர்க்கரையை வந்து லைட்டாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைன் பவுடராக பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. சுகர் கோட்டிங் பண்ணுறதுக்கும் நம்மளோட டோனட் வந்து நல்லா ஆறின பிறகு கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக சாக்லேட் டோனட்டில் நம்ம வந்து ஒயிட் சாக்லேட் கனாஷ் வச்சு நம்ம வந்து மேலே இந்த மாதிரி டெக்கரேஷன் கொடுக்குறதுனா கொடுத்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட டோனட் வந்து ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.